ஹலோ ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 3.13 குரூப் மாடலை பேஸ் பண்ணி இந்த 8 சமையும் ஒரே வீடியோவில் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா b² - 4ac greater than 0 ஜீரோவை காட்டிலும் அதிகமாக இருந்தால் b² - 4ac ஜீரோவை காட்டிலும் அதிகமாக இருந்தால் கிரேட்டர் தனாக இருந்தால் ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ் ரியல் அண்டு அன்ஈக்குவலாக இருக்கும். b² - 4ac ஈக்குவல் ஜீரோவாக இருந்தால் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். b² - 4ac ஜீரோவை காட்டிலும் கம்மியாக இருந்தால் நோ ரியல் ரூட்ஸாக இருக்கும். இந்த 3 ஃபார்முலாஸ் வச்சு இந்த 8 சமையை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாஸில் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a தேவை, b தேவை, c தேவை. ஏபிசி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 1ல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 15x² + 11x + 2 = 0. இதில் இந்த x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை நம்ம ஏயாவும், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை பியாவும், கான்ஸ்டன்ட் டைம் நம்ம சியாவும் எடுத்துக்கிடுவோம். சப்டிஷன் நம்பர் 2ல் பாருங்கள், x² - x - 1. x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால் a = 1. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ -1, b = -1. கான்ஸ்டன்ட் டைம் நமக்கு c = -1. தேர்ட் சப்டிஷனில் இங்கே t² இருக்குது. அந்த t² கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா √2 இருக்குது. அப்போ a = √2. இதில் t இருக்குது. t கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா -3, b = -3. கான்ஸ்டன்ட் டைம் நமக்கு c = 3√2. சப்டிஷன் நம்பர் 4ல் பாருங்கள், y² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா 9 இருக்குது. இப்போ a = 9. ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னன்னா சிம்பிளோடு எழுதணும். ஒய் எழுதும்போது சிம்பிளோடு எழுதணும். -6√2. c = 2. கான்ஸ்டன்ட் டைம் c = 2. சப்டிஷன் நம்பர் 5ல் பாருங்கள், x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9a² b² இருக்குது. அப்போ a = 9a² b². இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதோ அது ஃபுல்லாக கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அப்போ எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸ் போக ரிமைனிங் என்னன்னா மைனஸ் சிம்பிள் இருந்து எடுத்துங்க. -24 a b c d இதுதான் பிக்கான வேல்யூ. கான்ஸ்டன்ட் டைம் நமக்கு ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்குது எல்லாமே கான்ஸ்டன்ட் டைம் தான். 16c² d². c = 16c² d². எக்ஸாம்பிள் சம் 3.40ல் சப்டிஷன் நம்பர் 1 பாருங்கள், x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ a = 1. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கிற அர்த்தம். அப்போ மைனஸ் சிம்பிளோடு எழுதணும். -1, b = -1, c = -20. சப்டிஷன் நம்பர் 2, x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 9 இருக்குது. 9, a = 9. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -24 இருக்குது. -24, b = -24, c = 16. சப்டிஷன் நம்பர் 3, x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 இருக்குது. a = 2. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -2 இருக்குது. b = -2, c = கான்ஸ்டன்ட் டைம் 9. எல்லா கொஸ்டின்லையும் ஏக்கான வேல்யூ, பிக்கான வேல்யூ, சிக்கான வேல்யூவை நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஆன்சருக்கு போயிடலாம். b² - 4ac ஈக்குவல் பிக்கான வேல்யூ இங்கே 11 இருக்குது. 11 ஸ்கொயர் பண்ணோம்னா 121. நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஃபார்முலாவில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. 4ac 4 அப்படியே இருக்கட்டும். இந்த ஏவும் சியவும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 30 கிடைக்குது. 30 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12. 12ஓட 0 ஆட் பண்ணிக்கோங்க. 120 கிடைக்குது. இப்போ 120 இங்கே 120 அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், b² - 4ac b² - 4ac ஈக்குவல் பிக்கான வேல்யூ -1. -1 ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவாக மாறிடும். 1 கிடைக்கும். இப்போ 1 மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. -4ac 4 அப்படி இருக்கட்டும். ஏவும் சியவும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 கிடைக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்போ -1 ஈக்குவல் -4. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. இங்கே நம்ம வந்தது -4. அப்போ +4 அப்படியே கொடுத்தலாம். +4. நெக்ஸ்ட்டு b² - 4ac
ஈக்குவல் பிஏ ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 9. இதில் பிக்கான வேல்யூ 3 இருக்குது. பிஏ ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு வந்து 9 கிடைக்குது. மைனஸ் சிம்பிள் அப்படியே கொடுத்துருங்க. 4AC 4 அப்படி இருக்கட்டும். ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணால் ஏக்கான வேல்யூ √2, சிக்கான வேல்யூ 3√2. நல்லா கவனிங்க. ஏக்கான வேல்யூ √2, சிக்கான வேல்யூ மல்டிப்ளிகேஷன் 3√2. √2வையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்குது. அப்போ 3 2s நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்குது. அப்போ இங்கே மல்டிப்ள் ஆஃப் 6 கொடுத்துடலாம். அப்போ 24 கிடைக்கும். 4 6 24. அப்போ -24. சப்டிஷன் நம்பர் 4ல் பாருங்கள். பி ஸ்கொயர் -4AC ஈக்குவல் பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி வந்து -6√2 இருக்குது. -6√2. பிஏ ஸ்கொயர் பண்ண போகிறேன். -6√2 ஹோல் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் பண்ணால் 36. √2 ஸ்கொயர் பண்ணால் அந்த பவரில் உள்ள 2வும் இந்த √2 கேன்சல். அப்போ 2 மட்டும் கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 72 கிடைக்குது. இப்போ 72வை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவாக மாறிடும். இங்கே 72 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா படி மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4AC 4 அப்படி இருக்கட்டும். ஏவும் சியவும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 18 கிடைக்குது. ஏவும் சியவும் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்குது. 4ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 72 கிடைக்குது. அப்போ இங்கே 72வை கொடுத்துருங்க. சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3, சப்டிஷன் நம்பர் 4ல் உள்ள பி ஸ்கொயர் -4AC நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். சப்டிஷன் நம்பர் 5ல் பாருங்கள். பி ஸ்கொயர் -4AC. சப்டிஷன் நம்பர் 5ல் பி ஸ்கொயர் -4AC, பிக்கான வேல்யூ இங்கே -24 ABCD இருக்குது. பிஏ ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ பிஏ ஸ்கொயர் பண்ணால் ஈக்குவல் -24 ABCD ஹோல் ஸ்கொயர் கொடுக்குறோம். ஹோல் ஸ்கொயர் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணால் இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறுது. 24 ஸ்கொயர் பண்ணால் 24 ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதாவது -24 ஹோல் ஸ்கொயர் A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் D ஸ்கொயர் இப்படி மாறும். மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவாக மாறுது. 24 ஸ்கொயர் பண்ணால் 576 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் D ஸ்கொயர் இதெல்லாம் அப்படியே B ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம வந்து ரைட் பண்ணிடலாம். 576 A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் D ஸ்கொயர் மைனஸ் 4AC அப்புறம் கொடுத்துருக்காங்க. 4AC 4 அப்படி இருக்கட்டும். ஏவும் சியவும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏவும் சியவும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏவும் சியவும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 144. அதாவது 9ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 144 கிடைக்குது. 144. ஏலையும் சிலையும் இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது. இங்கே சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதையும் நம்ம ரைட் பண்ணிடணும். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். 4ஐ 144ஆல் மல்டிப்ளை பண்ணால் 576 கிடைக்குது. 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போ இதை 4ACக்கு பதிலாக ரைட் பண்ணிடலாம். 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். எக்ஸாம்பிள் சம் 3.40ல் சப்டிஷன் நம்பர் 1 பி ஸ்கொயர் -4AC பி ஸ்கொயர் -4AC ஈக்குவல் பிஏ ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்குது. -4AC 4 அப்படி இருக்கட்டும். ஏவும் சியவும் மல்டிப்ளை பண்ணால் ஏவும் சியவும் மல்டிப்ளை -20. அப்போ ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குன்னா -80 கிடைக்குது. -80 ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +80 மாறிடுது. +80. சப்டிஷன் நம்பர் 2 பி ஸ்கொயர் -4AC ஈக்குவல் பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஈக்குவல் -24 ஆல்ரெடி சப்டிஷன் நம்பர் 5ல் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை ஸ்கொயர் பண்ணால் 556 கிடைக்குது. பிஏ ஸ்கொயர் பண்ணால் 576 கிடைக்குது. சப்டிஷன் நம்பர் 2ல் பி ஸ்கொயர் -4AC
பிக்கான வேல்யூ -24 இருக்குது. -24 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 576 கிடைக்குது. 576 சப்டிஷன் நம்பர் 5ல் ஆல்ரெடி 24 நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். 576 மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. -4ac 4 அப்படி இருக்கட்டும். ஏஏவும் சிஏவும் நம்ம மல்டியில் பண்ணோம் அப்படின்னா ஏஏவும் சிஏவும் மல்டியில் பண்ணால் 9ஐயும் 16ஐயும் அதே சப்டிஷன் நம்பர் 5லேயே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 144 வரும். 144 4ஆல் மல்டியில் பண்ணால் 576. இதுவும் சப்டிஷன் நம்பர் 5ல் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ 576 இங்கே கொடுத்துலாம். 576 சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் பிஎஸ் ஸ்கொயர் பண்ணால் பி வந்து 2 இருக்குது, -2 இருக்குது. பிஎஸ் ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்குது. -4ac 4 அப்படி இருக்கட்டும். ஏஏவும் சிஏவும் மல்டியில் பண்ணால் 9 2s 18 கிடைக்குது. 9 2s 18. 4ஐயும் 18ஐயும் மல்டியில் பண்ணால் 72 கிடைக்குது. அப்போ இங்கே 72வை நம்ம ரைட் பண்ணிடலாம். இந்த 8 சம்மில் உள்ள எல்லா இதுலேயுமே நமக்கு பி ஸ்கொயர் -4ac வேல்யூ ஃபுல்லாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். 121லேருந்து 120 போச்சுன்னா 1 கிடைக்குது. 1 பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் 1 கிடைக்குது. 1 வந்து 0 காட்டிலும் கிரேட்டர் தன் வேல்யூவாக இருக்குது. 1 0 காட்டிலும் கிரேட்டர் தன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். இதில் பாருங்கள், பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் 1 + 4 இருக்குது. 1 + 4 வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா 5 கிடைக்கும். 5 வந்து 0 கிரேட்டர் தன் வேல்யூ. 5 வந்து 0 கிரேட்டர் தன் வேல்யூ. இங்கே பி ஸ்கொயர் -4ac பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 0 கிரேட்டர் தனாக இருந்தால் அதே தான் வரும். ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். இதில் பி ஸ்கொயர் -4ac 9 - 24. இதில் சப்ராக்ஷன் பண்ணால் -15 கிடைக்குது. -15 வந்து 0 கம்மியாக இருக்குது. பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் -15 0 கம்மியாக இருக்குது. 0 கம்மியாக இருந்தால் பி ஸ்கொயர் -4ac 0 கம்மியாக இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ். அப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நோ ரியல் ரூட்ஸ். இங்கே சப்டிஷன் நம்பர் 4 பாருங்கள். பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் 72 - 72. 72லேருந்து 72 சப்ராக்ஷன் பண்ணால் ஈக்குவல் 0 கிடைக்குது. இப்போ பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் 0. பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் 0வாக இருந்தால் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். கொஷின் நம்பர் 1ல் சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3, சப்டிஷன் நம்பர் 4க்கான ஆன்சர்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து சப்டிஷன் நம்பர் 5 போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 5ல் பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 5ல் 576 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி -576 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் 0ன்னு சொல்லி கொடுத்துலாம். இங்கே 0 தான் நமக்கு கிடைக்கும். 0. இப்போ பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் 0 கிடைச்சிருக்கு. பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் 0வாக இருந்தால் நமக்கு ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் ரைட் பண்ணியாச்சு. அல்லது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் எப்படி வேணால் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சம் 3.40ல் சப்டிஷன் நம்பர் 1 பாருங்கள். பி ஸ்கொயர் -4ac வேல்யூ 1 + 81. அப்போ பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல் 81. 1 + 80 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் 3.40ல் பி ஸ்கொயர் -4ac 1 + 80 இருக்குது. 1 + 80 ஆட் பண்ணால் 81 மாறிடுது. இப்போ பி ஸ்கொயர் -4ac இந்த 81ங்கிற வேல்யூ 0 கிரேட்டர் இருக்குது. 0 கிரேட்டர் இருக்குது. 0 கிரேட்டர் இருந்தது அப்படின்னா வந்து ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். சப்டிஷன் நம்பர் 2 பாருங்கள். பி ஸ்கொயர் -4ac ஈக்குவல்
576 மைனஸ் 576 அப்போ சப்ராக்ஷம்னா ஜீரோவாக மாறுது. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் ஜீரோவாக கிடச்சிருக்கு. ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 மைனஸ் 72 4 மைனஸ் 72 இருக்குது. 4 மைனஸ் 72 72லேருந்து 4 சப்ராக்ஷம்னா மைனஸ் 68. ஏன்னா மைனஸ் சிம்பிள் தான் பிக்கஸ்ட் சிம்பிள். மைனஸ் 68 ஜீரோவை காட்டிலும் லெஸ் தன் சிம்பிளாக இருக்குது. லெஸ் தன் வேல்யூவாக இருக்குது. ஜீரோவை காட்டிலும் கம்மியான வேல்யூவாக இருக்குது. அப்போ நோ ரியல் ரூட்ஸ். சப்டிஷன் நம்பர் 3க்கு நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லி ரைட் பண்ணியாச்சு. குரூப்பிங் வீடியோ பேஸ் பண்ணி ஒரே நேரத்தில் 8 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். குரூப்பிங் வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக ஒரு யூனிட்டை கவர் பண்ணுறதுக்கு ஹாஃப்லி டயத்துலையும் பப்ளிக் டயத்துலையும் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குரூப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் பயனுள்ளதாக இருந்தாலும் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.